Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரௌஸ் பண்ணுறதை வச்சு எப்படி நம்ம ஒரு சில கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ணலாம், அதை எப்படி ரியல் கரன்சியாக மாற்றலாம், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா நமக்கு வருது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரௌசர் வந்து ஒரு web3.0 ப்ரௌசர். ஓகேவா, இது வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரௌசர்னு சொல்ல மாட்டேன். நமக்கு பிரேவ்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. நம்ம வேணால் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரௌசரும் வந்து web3.0க்கு உள்ளது. ஸோ web3.0 வந்து என்னன்னு தெரியலனா 2.0க்கும் 3.0க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் வந்து தனியாக போடுறேன். ஸோ இந்த வேலெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு இது பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ஃப்யூச்சரில் போயிட்டோன்னா நம்ம எல்லா வெப்சைட்டுக்கும் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டே வந்து நம்மளோட வேலெட்டு தான். நம்ம எவ்ரி டைம் போயிட்டு நம்மளோட லாகின் பாஸ்வேர்ட் போடணும்னு அவசியம் இருக்காது. வேலெட்டோட போட்டுட்டு ஜஸ்ட்டு சைன் பண்ணால் போதும், இதுதான் நம்ம அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும், ஜஸ்ட் உள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் ஃப்யூச்சரில் இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப இவங்க டெஸ்டிங்காக நிறையா ப்ரௌசர்ஸ் கொண்டு வரப்போ இந்த புது ப்ரௌசர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அந்த ப்ரௌசர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த ப்ரௌசர் ஏன் நமக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசரு வெப்சைட் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மக்கிட்டேயும் டேட்டாவை எடுத்து, அது நமக்கே தெரியும், நம்மளே அலோ டேட்டான்னு கொடுப்போம். ஓகேவா, நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி வேறு ஒரு அமேசானுக்கோ ஃப்ளிப்கார்ட்டுக்கோ விற்று அதை வந்து அவங்க காசாக எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம டேட்டாவோட வேல்யூவை எடுத்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, நம்ம சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம போயிட்டு ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுவோம், இது எல்லா டேட்டாவையும் அவங்க வந்து உங்களோட டோட்டல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு விற்று அதுலேன்னு காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக. இப்போ இந்த ப்ரௌசரோட கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ நார்மல் ப்ரௌசர்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இங்கேன்னு இன்ஸ்டா போவீங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஆட் இருக்கும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அதோட ஆட் இருக்கும். இன்னும் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஆட் வரல. ஆக்சுவலாக அதுவும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, இப்போலாம் என்ன அட்வான்ஸாக போயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து அலோ மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் பேசுகிறதையே வந்து ஏஐ ப்ராசஸ் பண்ணி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷூ வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ரீபோக்கில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி அவங்களோட சர்வருக்கு அனுப்பிடுது. அந்த சர்வர் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் விற்றுட்டு போயிடுறாங்க. அது வந்து ஆடாக வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம பேசுகிறத வச்சு கூகுள் அந்த மாதிரி உள்ள சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ப்ரௌசரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் வந்து மற்றவங்களுக்கு டேட்டா வைக்கிறீங்க, உங்கள் டேட்டாவை நீங்கள் ப்ரைவசியாக வச்சுக்கிட்டு எங்கள் பிளாக் செயின் பேஸ்டு இதில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. உங்கள் டேட்டாவுக்கு நீங்கள் ஏன் மற்றவங்கள வந்து பே பண்ணி அவன் லாபம் பார்க்கணும், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், நீ என் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், செக்யூரிட்டி ப்ரௌசர் தான் எங்களோட அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து மணி டிரான்சாக்ஷனோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரௌசர் எப்படி இருக்குது, என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா, அந்த ப்ரௌசர் என்னென்னா decentr. ஓகேவா, decentr அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வரும். ஓகேவா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். decentr வருதா. ஸோ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் அவங்க ரோட் மேப் அதெல்லாம் போய் படித்து பாருங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நான் படித்து பார்த்தேன். அவங்க வந்து பர்சனல் டேட்டாவுக்கு வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் வந்து மணியாக மாற்றணும், அதை வந்து மற்றவங்களுக்கு விற்று இது பண்ணாதீங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. நீங்கள் வெறும் ப்ரௌசரு இது வந்து காசு வரும் அப்படின்னு மட்டும் பார்க்காம இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக. இந்த decentr ப்ரௌசர் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன டோக்கன் கொடுக்குறாங்க, அந்த டோக்கனோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே கீழே வந்துடுங்க. ஸோ இது வந்து அவங்களோட இதெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்கள் பர்சனல் டேட்டாவை டீசென்ட்ரலைஸ்டு ஐடி வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டோக்கன்ஸை வந்து ஸ்டேக் பண்ணி நீங்கள் வேலிடேட்டராக இருக்கலாம். ஓகேவா, அந்த பிளாக் செயினில் என்னென்னலாம் மைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளோரர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வாலெட் வந்து உங்கள் ப்ரௌசர்லேயே இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, நான் இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து உள்ளே வந்து லாகினும் பண்ணிட்டேன். இது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் கேட்கும் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன கேட்குமோ, சீட் ஃப்ரேஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம், உங்கள் இமெயிலில் லிங்க் பண்ண சொல்லுவோம். ஓகேவா, அந்த சீட் ஃப்ரேஸை பத்திரமா வச்சுக்கோங்க, அதுதான் உங்களோட என்ட்ரி. இல்லை அது காணா போயிடுச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதில் வந்து இந்த பிடிவிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
பிடிவிங்கிறது என்னென்னா பர்சனல் டேட்டா வேல்யூ. நீங்கள் எந்த அளவு அவங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் கொடுக்குறீங்க, எவ்வளோ சர்ச் பண்ணுறீங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, அவங்களுக்கு வந்து நிறையா இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க இந்த பிடிவி வேல்யூ ஏறும். இந்த பிடிவி வேல்யூ ஏற அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இந்த டிஇசிங்கிற டோக்கன் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் அந்த டிஇசிங்கிற டோக்கன் இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா டக்டக்கோட இது தான் வச்சுருக்காங்க. டக்டக்கோ வந்து ஒரு பயங்கர ப்ரைவசியான ஒரு ப்ரௌசர். ஓகேவா? அந்த ப்ரௌசரில் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம். இது சர்ச் இன்ஜின், அந்த சர்ச் இன்ஜின் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? டிசி டோக்கன் காயின் மார்க்கெட். ஓகே, இந்த டோக்கனோட ப்ரைஸை பார்ப்போம். நம்ம 0.0634. ஓகே, யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் போட்டு ஓகே, $4.76 இருக்குது இன்னைய ப்ரைஸ் ஒரு டோக்கனுக்கு. ஓகேவா? இவங்க வந்து உங்களுக்கு மந்த்லியோ சம் பேசிஸில் வந்து இவங்க பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. அதை நீங்கள் யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், வேலெட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி. நீங்கள் நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுறதை இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு பே பண்ண போகிறாங்க. ஓகேவா? இன்னொருத்தவங்க உங்கள் டேட்டாவை வச்சு வேற ஒருத்தவங்களுக்கு செல் பண்ணி அதை அவன் காசாக பார்க்குறத உங்களுக்கே இவங்க பே பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து உங்கள் டேட்டாவை எந்த விதத்துலையும் திருட போகிறதில்ல. இது வந்து ஒரு பிளாக் செயினில் இருக்க போகுது, செக்யூர்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே, இதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் ஆட் பிளாக். இது நான் பார்த்த வரைக்கும் யூடியூப் ஆடை கூட சில நேரத்தில் பிளாக் பண்ணிடுது. ஓகேவா? யூடியூப் ஆடை வந்து பிளாக் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய டைம் சேவிங் நமக்கு ஆக்சுவலாக. இப்போ வந்து நான் யூடியூப் சும்மா போயிட்டு, ஆனால் ஒரு சில நேரத்தில் வருது, எல்லா ஆடுமே போயிடுது வருது அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 இருக்குதா. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன், மை டாக் பிளாக். வெல்கம் பேக். இது வந்து விஜயவர்ஸ் பிளாக். ஓகேவா? இதில் வந்து ஆட் வரல. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது 21, 22 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணுறேன், ஏதாவது ஒன்றில் வந்து கண்டிப்பாக ஆட் வருது. ஓகே, இதுலேயும் ஆட் வரல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட் வர மாட்டேங்குது கைஸ், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஆட் பிளாக் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது இதில். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஆட் பிளாக் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் ஆட் வரல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஓகேவா? அதை நான் ஆஃப் பண்ண உடனே இங்கே ஆட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதை நான் ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எல்லா ஆடும் வந்து மோஸ்ட்லி 99% ஆட் வந்து பிளாக் ஆகிடுது. இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக நான் இந்த ப்ரௌசரில் பார்க்குறேன். ஓகேவா? மற்ற ப்ரௌசர்லேயும் இது இருக்கலாம். இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து விபிஎன், இன்பில்டு விபிஎன் இருக்குது. எங்கேன்னு வேணுமோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணி நீங்கள் சர்ஃப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேலெட் ஆக்சுவலாக. ஓகேவா? இதில் வந்து நம்ம எவ்வளோ பிடிவி எவ்வளோ இது எல்லாமே போட்டிருக்கோம். இந்த பிடிவி வந்து நான் நேற்று ஒரு 2 days பிஃபோரோ என்ன தான் இது பண்ணதுனால எனக்கு ஃபுல் இது வரல. இதில் வந்து 1 டிசியோட வேல்யூ, அவங்களோட டோக்கன் வேல்யூ நீ கொடுத்துருக்காங்க. பிடிவி ரிவார்ட்ஸ் வில் பி கிவன் அவுட் அட் 9th February. ஓகேவா? இந்த வீடியோ நான் வந்து லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன். மேபி இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் வந்து இதில் ஏதாவது அப்டேட்லாம் கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த டேட்டில் வந்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 daysக்கு ஒன்ஸ் இவங்க பே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பே பண்ணுறப்ப இப்போதைக்கு வந்து இது ஜாயினிங் போனஸாக எனக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. 0.001 டிஇசி பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி அவங்க வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்டேக் பண்ணனா ஸ்டேக் பண்ணி வேலிடேட்டராக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து நார்மலாக அதை வந்து யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி நான் அதுக்காக பண்ணிக்கிறேன், சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்கள் கையில் தான். அந்த மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து சில இது வந்து ப்ராடக்ட்லாம் வந்து உங்களோட இந்த டோக்கனை வச்சு வாங்குற மாதிரி கூட கொண்டு வரலாம். ஓகேவா? இங்கே சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வேலெட் அட்ரஸ் வந்துடும். அது மெமோவை போட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வேலெட்டுக்கு போயிடும். ஓகே, தட் சிம்பிள் கைஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி உங்கள் டேட்டாவெலாம் நீங்களே சேல் பண்ணுறீங்க. இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காம நீங்களே சேல் பண்ணி நீங்களே அதிலேருந்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. தட்ஸ் இட். வேறு எதுவும் இதில் புதுசாக கிடையாது. இது வந்து ஆனால் பியூர்லி web 3.0 தான். ஓகேவா? ஸோ வேறு என்ன எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்ப்ளோரர் ஆக்சுவலாக அது பார்க்கணுன்னு நினச்சேன். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோரர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அது நல்லா இருந்துச்சு.
இந்த போர்ட்டலு இந்த இதில் டிஹப்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சோஷியல் நெட்வொர்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரர், இந்த டீசென்டர் பிளாக் செயின் அதோட. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டோட்டல் டீசென்டர் யூசர் வந்து இவ்வளோ இருக்காங்க, 15,801. இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? வேலிடேட்டர் ரிவார்ட் 20% கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து டிசி டோக்கன் வாங்கி நீங்கள் ஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கு 20% ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, அது ஒன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் கைஸ் ஆக்சுவலாக இவங்க அவ்வளோ தெளிவாக கொடுக்குறாங்க. ஒரு பிளாக்கும் 825, 826, 824 ஒன்றும் அதோட ஹேஷ் வேல்யூவும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? பிளாக் டீட்டெயில்ஸ். ஓகே, இது என்ன ஹைட்டுனா அது எத்தனாவது பிளாக் அப்படிங்கிறது தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு ஈச் பிளாக்ஸ் வந்து மைன் ஆகிறதும் நமக்கு அவங்க எக்ஸ்ப்ளோரர்ஸில் தெரியுது அவ்வளோ ஈஸியாக. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் செயின் பற்றிலாம் உங்களுக்கு தெரியல, பிளாக்னா என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு வந்து அது அப்படி தான் போயிட்டுருக்கு. பிளாக்னா என்னன்னே தெரியல, அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த லெவலுக்கு உள்ள உங்களுக்கு நாலேஜ் யாருமே கொடுக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு யாரும் அந்த மாதிரி சொல்லலை. ஸோ அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது எப்படி நம்ம வந்து ப்ரௌஸ் டு ஏர்ன், ஒரு ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு டோக்கன் கிடைக்கிது, அதை யூஎஸ்டிடியாக மாற்றி எப்படி பேசிவ் இன்கமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எவ்ரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவில் ஏதாவது நான் ஆட் பண்ணிக்கணும், ஏதாவது நான் வந்து குறை இருக்குது, இன்னும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஓகேவா? நான் எவ்ரி கமெண்ட் ரீட் பண்ணி கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ இதோட பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஓகேவா? See you in another video guys. Thank you.